மேச ராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். இதனால உங்களுக்கு வேலையில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வேறு வேலை புதிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது நீங்க வந்து என்னன்னா 7.5 சனியில வந்து விரயச்சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த விரயச்சனியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுப விரயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் பார்ட்னர் மூலமாகவும் பாத்தீங்கன்னா அதிக அளவு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட கூட்டு தொழில் பண்றவங்க, ஜவுளி தொழில், இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் வந்து செலவுகளை வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. 8ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் உடல் ஆரோக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே நேரம் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு தாய் மாமனுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. செவ்வாயானவர் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல வந்து புதிதாக எந்த ஒரு சொத்து சேர்க்கையும் சேர்க்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விலகுது. அதே நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றத்தோடு மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் வேலையில பாத்தீங்கன்னா முன்பு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் 8ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால அவமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. காதலிக்கிற மேசராசினியர்கள் இந்த மாசத்துல வந்து காதலர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா உங்களுடைய காதல் சாண அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ல வந்து மறைந்து போயிறார். அதே நேரம் கூடவே சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால காதல்ல வந்து பிரிவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 3ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சாதகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எதிர்பார்த்த உதவி நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உறக்கம் கெடுவதன் மூலம் உங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால உடல் அவஸ்தைகளும் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுடைய உறக்கத்துல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக இந்த மாசத்துல தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா 10 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால எந்த ஒரு தொழிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. அதே நேரம் தொழில வந்து புதிதாக எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதை தவிர குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ல மறைஞ்சு போறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா படிப்புல வந்து பெரிதாக அக்கறை காட்ட மாட்டார்கள். மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல உங்களுடைய பார்ட்னருடைய ஹெல்த்ல வந்து கவனமா இருக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடல்நிலையில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வெளியிடங்கள்ல செல்லும் போது கவனம்
கவனமா இருக்கணும். ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மற்றவர்களுடன் வம்பு வழக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் கோர்ட் கேஸ் வரை செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அல்லது நில சம்பந்தமான தகராறுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தந்தையாரினுடைய சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்துல இருக்கிறார். ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருந்தா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்பது கிடைக்கும். அதே நேரம் இந்த லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. இந்த உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதியான குருவும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத தன லாபங்கள் என்பது இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும். அதே நேரம் பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தனஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திலே இருக்கிறாரு. லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு. இதனால உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து சேருவதற்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு, புதன் இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாராவது வந்து கூட்டு தொழில் பண்றீங்கன்னா அந்த கூட்டு தொழில் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஜவுளி பிசினஸ் இந்த மாதிரி பண்றீங்கன்னா அவங்களுக்கும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து அதீத லாபங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக இந்த மாதத்துல வந்து என்னன்னா ரிஷப ராசிக்கு வந்து என்னன்னா பணத்துக்கு அப்படிங்கிறது பஞ்சம் என்பது கிடையாது. பண வரவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து சேருவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. இந்த பண வரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் அல்லது தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் தந்தையாரின் சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த பண வரவின் மூலம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே வந்து சேரும். யாரெல்லாம் வந்து என்னன்னா உங்களை விட்டுட்டு போனாங்களோ எல்லாருமே வந்து என்னன்னா திரும்பி வந்து உறவாடுவதற்கு வருவார்கள். அதோட சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு பேரு பாத்தீங்கன்னா லாப சனி. லாபத்துல சனி வந்தனா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வந்து என்னன்னா அதிக அளவு கொடுப்பார். அதோட சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி வந்து என்னன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாகவும் உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தாயாரின் மூலமாகவும் பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சுக்கிரனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கூடவே வந்து ராகு வேற இருக்கிறார். இதனால ராகு வந்து இருக்கிறத வந்து அதிகப்படுத்துவார். இதனால உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, லாபங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிக அளவா வந்து என்னன்னா இந்த ராகு வந்து கொடுப்பார். குருவினுடைய பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுவுறதுனால யாரெல்லாம் வந்து குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதோட மனசுல வந்து கொஞ்சம் பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதனால வந்து அதை நீக்கிட்டு நீங்க கொஞ்சம் தைரியமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவன சிதறல்கள் என்பது இருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா சனி ராகுவோட இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாசத்தில் இருக்கும். அதோட குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். அதோட வந்து கூடவே சனி ராகு இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல வந்து அதிக அளவான வார்த்தைகளை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல கவனமாக இருந்தால் குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகளை வந்து தவிர்க்க முடியும். அப்புறம் காதலிக்கிற ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல விழுவுது. இதனால உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா
சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது. அதோட இந்த 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 5ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி வர கூடவே வந்து என்னன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆகி அவர்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையில வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது இருக்கும். ஆனாலும் உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல உச்சமாகி இருக்கிறார். இதனால உங்களுக்கு வேலையின் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது போனஸோ இது மூலமாக வந்து என்னன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பார்கள். இந்த மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய துணைக்கு வந்து என்னன்னா நீங்க சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து என்னன்னா ரிஷப ராசிகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் பணம் வருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நில சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்படும். அதே நேரத்துல மனைவி வழியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாசத்துல வந்து படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழிலின் மூலமாக அதிக வருமானங்கள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த லாபங்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தமான தொழில்கள் அல்லது புதன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது யாரெல்லாம் வந்து ஜவுளி கடை நடத்துறாங்களோ, ரெஸ்டாரண்ட், பர்ஃபியூம் ஷாப்பு, அப்புறம் வந்து என்னன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, அடுத்து டீச்சிங் ஜாப், இந்த மாதிரியான ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதீத லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடவே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் தொழில்ல வந்து என்னன்னா உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுடைய தொழில்ல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட சூரியனும் பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு முயற்சிகள் வந்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில்ல வந்து விரிவாக்கம் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் தொழில்ல வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 12ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இந்த 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான நேரத்துல வந்து 10ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தொழில்ல பாத்தீங்கன்னா தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல ஏற்படும். அதே நேரம் மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. சனியினுடைய 7ஆம் பார்வையானது 4ஆம் இடத்துல விழுவுறதுனால புதிதாக சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது நல்லது. ஏன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. அதனால வந்து சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. சனி சுக்கிரனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவுறதுனால பெரும்பாலும் பழைய சொத்துக்கள் அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல மட்டும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா காதல் எண்ணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட இவருடன் சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வயது முதிர்ந்தவருடன் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடவே ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பல பேருடன் காதல் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்து அதிபதியுடன் அஷ்டமாதிபதியான சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவுறதுனால வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதையலுக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா இந்த புதனினுடைய ராஜ யோகத்தில்
காரணத்தினாலும் குருவினுடைய பார்வையினாலும் பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு ஏற்பட போகிறது. குருவானவர் பெரும்பாலும் தனது பார்வையின் மூலமாக நல்ல பலன்களை பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்கும் வழங்குவார். இருந்தாலும் இருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா அவர் நிச்சயம் கெடுப்பார். அப்படி பார்க்கும்போது குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு உறக்கம் கிடக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. அதோட 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல வக்ரமாக இருக்கிறார். அந்த முதல் 2 வாரங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கடுமையாக இருக்கும். அதே நேரம் மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய உறக்கத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவுறதுனால தீராத நோயினால அவசரப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல உங்களுடைய கேஸ்கள்ல என்னன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் அஷ்டமாதிபதியான சனி பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து வக்ரம் பெற்ற சுக்கிரனோட மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குருவினுடைய அருள் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல நீங்க எதிர்பார்த்த சாதகமான சூழ்நிலை என்பது இருக்காது. அதே நேரம் மற்றவர்களுடன் பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அதனால கால்நடைகள் வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா கால்நடைகளை கவனமா பாத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து எதிர்பார்த்த தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு இந்த மாதத்தில் இருக்காது. ஏன்னா லாபாதிபதி பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது இருக்காது. ஒருவேளை லாபங்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் மூலம் அது எல்லாமே கரைந்து போகக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயானது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு படிப்புல ஆர்வம் என்பது காட்ட மாட்டார்கள். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இருந்தாலும் சனி ராகுனுடைய தொந்தரவு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியான புதனோட இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கடகராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் நன்மைகள் செய்யும் பாத்தீங்கன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 6ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். 9ன்னு பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானம். இந்த குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். இந்த குரு பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு தந்தை ஸ்தானத்துக்குரிய அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தையின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தன லாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தன லாபமானது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். இந்த மன கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலும் சொத்து சம்பந்தமாக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த குருவானர் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால பிள்ளைகளின் வழியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால யாரெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் திருமணமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல நாட்கள் காத்திருந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறார். ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்கள் இருவரையும் பாதிக்காது. ஓரளவுக்கு காதல்ல பாத்தீங்கன்னா நல்லபடியாக போகும். அப்புறம் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே மாதிரி ஜவுளி கடை, அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அந்த 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதே நேரம் 9ஆம் இடத்து
அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தந்தை வழி மூலம் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி. அந்த 4ஆம் இடத்ததிபதி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாசத்துல உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதையலுக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால முதலீடுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்துல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதன் பாத்தீங்கன்னா அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்றாலும் கூடவே பாத்தீங்கன்னா சனி ராகு இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சிறிய தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி, அடுத்து இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறிய போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நிதானத்தோடு பொறுமையாக காரியங்களை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி ராசியில இருக்கிறார். இதனால செய்கின்ற தொழில்ல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே நேரம் தொழில்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் நல்லது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா, அதனால என்னன்னா அந்த சொத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவது நல்லது. அப்பதான் என்னன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கடகராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய 10ஆம் பார்வை என்னன்னா 6ஆம் இடத்துல விழுகுது. இதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அல்லது கருத்து மோதல்கள் என்பது அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல என்னன்னா நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. அப்பொழுதுதான் வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான நிலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி, உயர்கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்துல படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியுடன் பாத்தீங்கன்னா சனி ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவு ஆர்வத்தை ஏற்படுத்த மாட்டார். படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அப்புறம் 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 9ஆம் இடத்துல இருந்து சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அதோடு விரைய செலவுகளும் பாத்தீங்கன்னா அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாசத்துல கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பது நல்லது. சிம்ம ராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல பெரும்பாலான கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையறதுனால பல விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத இப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாக மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல இருக்கிறார். அந்த நேரத்துல உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா இடர்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால தொழில்ல எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அது போக என்னன்னா தொழில்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது முதல் 2 வாரங்களில் கடினம். அதே நேரம் மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா தொழில்ல ஓரளவுக்கான நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே நேரத்துல 8ஆம் இடத்து அதிபதியோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களை மட்டும் தொழில்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு என்பது தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கலாம். மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். கூடவே பார்த்தா சனி ராகுனுடைய தொடர்பு இருக்கு. இதனால இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அப்புறம் 6ஆம் இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். கூடவே பார்த்தா ராகு மற்றும் சூரியனோட தொடர்பு இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்கும். அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும்.
சொத்து சேர்க்கைகள் வந்து இந்த மாதத்துல நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ல இருக்கிறதுனால சொத்துக்கள் புதிதாக ஏதாவது வாங்குனீங்கன்னா நிச்சயம் வந்து வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கூடவே பார்த்தா சனி, ராகு, சூரியனுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவறதுனால இந்த மாதத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுக்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அனல் கலந்த பேச்சுக்கள். அதே மாதிரி பேசுற வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் வந்து குடும்பத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல வந்து சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட சந்தோஷங்களும் கெட்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த மாதத்தில் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லாபாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த மாதத்தில் கிடைப்பது கடினம். ஏன்னா உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, சூரியன், ராகுனுடைய பார்வையும் விழுகுது. அதே நேரத்துல 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களும் சரி, இல்ல உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் சரி படிப்புல வந்து ஆர்வம் காட்ட மாட்டார்கள். 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதங்கள்ல வந்து என்னன்னா தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவதனால ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதற்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து விரைய செலவுகளும் பாத்தீங்கன்னா வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுவறதுனால காதலிக்கிற சிம்மராசி நேர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து பொறுமை என்பது அவசியம். அதே நேரத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் காதல்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10வதுக்கு தற்போது சனி வந்து என்னன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும். அதனால நீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சிகள் ஏற்படும். 9ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் அல்லது விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் முதலீடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியான சனியுடன் பாத்தீங்கன்னா ராகு மற்றும் சூரியனுடைய தொடர்பு இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா ஆர்வம் என்பது நீங்கள் காட்ட மாட்டீர்கள். ஆகையால் படிப்புல வந்து கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால அடிக்கடி ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவதனால பல தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் இந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் கூட. குருவினுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல விழுவதனால தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல அஷ்டம சனியினுடைய பிடியில இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 8ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுக்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலையும் பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். இதனால உறக்கம் கெடுவதற்கான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக உறங்கினா மட்டும்தான் வந்து என்னன்னா நோய் நொடிகள் ஏற்படாது. ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்தணும். அனைத்து படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், இல்லது உயர்கல்வி, இல்லைன்னா காலேஜ் படிக்கிற மாணவிகளாக இருக்கட்டும், படிப்புல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துவது நல்லது. நீ ராசி நேர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்து அதிபதியாகி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்துல அடிக்க போகுது. அதோட உங்களுடைய ராசிதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோட இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக புகழ் என்பது உங்களுக்கு இந்த மாசத்தில் வரப்போகிறது. அதுவும் இல்லாம தந்தையின் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் என்பது அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனால பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நீங்க பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கேந்திர ஸ்தானமான 4 மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா குரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல இருந்து
9ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, நீங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது நீங்க முயற்சி செய்றீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அல்லது வெளிநாட்டுல வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து படிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் புதிதாக நீங்க சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாசத்துல வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த குரு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. அதோட தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்ல விழுகுது. இதனால பெரும்பாலும் வந்து பழைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பழைய வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை விழுவறதுனால சொத்துக்கள்ல வந்து வில்லங்கத்தின் மூலமாக டிலே ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த ஏப்ரல் மாசத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு பார்த்தீங்கன்னா, கண்ட சனின்னு சொல்லி பேரு. இந்த கண்ட சனினால பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். அதோட நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை என்பது இருக்காது. ஆகையால் இந்த சமயத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும். இந்த கண்ட சனினால பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து கூட்டு தொழில வந்து எதுவும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய மனசுல வந்து என்னன்னா இந்த சமயத்துல வந்து தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதோட நீங்க செய்யற செயல்கள்லையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட செய்யணும். இருந்தாலும் குருவினுடைய 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்ல விழுகுறதுனால, நீங்க செய்யற செயல்னால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து உங்கள வந்து பாதிக்காது. ஆனால் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி, அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியிடங்கள்ல செல்லும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நோய்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அந்த நோயினால வந்து என்னன்னா அவஸ்தைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய உடல் நலத்துல வந்து நீங்க கவனமாக இருப்பது நல்லது. ஆக கன்னிராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்குதோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புக்தி நடப்பவர்கள் பாத்தீங்கன்னா பேரும் புகழ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதோடு திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கிறது. குரு தசை குரு புத்தி நடப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அதோட பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட காதலிக்கிற கன்னிராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுகுது. இதனால காதலிக்கிற கன்னிராசினியர்களுக்கு காதல்ல வந்து சக்சஸ் மட்டும் இல்லாம நல்ல ஒற்றுமை, அன்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே நேரம் ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுவுறதுனால காதல் உணர்வுகள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாசத்துல குருவினுடைய அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இந்த மாசத்துல இருப்பாங்க. அதோட மனைவி வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட பாத்தீங்கன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதனால அவர்கள் மட்டும் படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுவறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. தொழில்சான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க செய்கிற தொழிலின் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான மாசம் இந்த மாதத்தில் இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து நீங்க அதிகமாக உழைக்க வேண்டி வரும். ஏன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்க அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாபங்கள் என்பது வேலை பார்க்கும் இடத்துல கிடைக்கும். அப்புறம் சனி சூரியனுடைய சேர்க்கையை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கு. இதனால வேலை பார்க்கும் இடத்துல உறக்கம் கெட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இனி ஏற்படும். இதனால உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதன் மற்றும் குருவினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் பேரும் புகழ் கிடைத்தாலும் இந்த கண்ட சனினால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. அடுத்து வேலை பார்க்கும் இடத்துல ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், அடுத்து செவ்வாயினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன தைரியங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால்
இந்த ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அருமையான மாதமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்குரிய அதிபதி மட்டுமல்ல, அவர் வந்து 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் பாத்தீங்கன்னா இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் 6ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். இதனால குருவினாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகங்கள் என்பது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு இருக்கிறது. எப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி வந்து இன்னொரு மறைவு ஸ்தான இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் செய்வார். ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ராஜயோகங்களை வந்து என்னன்னா இந்த கிரகம் செய்யும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான புதனும் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால புதன்னாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகங்கள் என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில வந்து என்னன்னா 3 கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார். 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல 12ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குரு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறார். இந்த 3 யோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா வேலையில வந்து நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து நீங்க வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் ராகு வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பளுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை இல்லாதவங்க இந்த சமயத்துல வேலை தேடுறீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இருக்கிற வேலையிலே இருந்து நான் ஒரு புதிய வேலைக்கு போகணும், ஒரு நல்ல சம்பள உயர்வோட போகணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சமயத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல யாருக்கையாவது பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு முன் வருவார்கள். தாய் மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யவும் முன் வருவார்கள். இந்த 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதத்துல பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும். 6 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதல் 2 வாரத்துல பாத்தீங்கன்னா உடல்நிலையில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் நீங்க பட்ட அவமானத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இதன் மூலம் மனசுல இருந்த கவலைகள், துன்பங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல மட்டும்தான். ஏன்னா அப்பதான் வந்து சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனால் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வரும். ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல இந்த செவ்வாய் வந்து குடும்பஸ்தானத்துக்குரிய அதிபதியும் கூட. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு வாக்குஸ்தான அதிபதி. இதனால நீங்க பேசுற பேச்சுக்கள்ல குடும்பத்துல வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா அனல் கலந்த பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேச்சின் மூலமாக குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியும் நீச்சமாக இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இதனால படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா படிப்புல வந்து ஆர்வம் என்பது இந்த மாதத்தில் காட்ட மாட்டார்கள். நிலம் சம்பந்தமான தொழில் பண்றவங்க இந்த மாதத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம். முடிந்தவரை இந்த மாசத்துல கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம்.
கடினம். அதே நேரத்துல தரகு தொழில், கமிஷன் தொழில், அடுத்து ஜவுளி தொழில் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். காதலிக்கிற துலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் வந்து காதல்ல இருந்து சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா காதல் ஸ்தான அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல்ல வந்து பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 6ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவே உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட தங்கம் வந்து சேர்வதற்கான யோகம் என்பது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் மாசத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அப்புறம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வேலையில் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கு, என்னென்ன கிரகங்கள் பாதகமாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சனினால வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துச்சு. 4ல் இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பேரு. இந்த அர்த்தாஷ்டம சனினால பாத்தீங்கன்னா நீங்க தொழில்ல வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதே நேரம் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துலயும் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுங்கிறது நிறைய வந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இழப்பு இல்லைன்னா வேலையில தொந்தரவுகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பல பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு புகழ் இது எல்லாமே கெட்டு போயிருக்கும். இப்ப வந்து அந்த இடத்துல இருந்து சனி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்குரிய அதிபதி. அவர் வந்து என்னன்னா 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்துக்கு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியின் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. அதோட நண்பர்கள் வழியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஜாயிண்ட் பிசினஸ் இந்த மாதிரி பண்றீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதோட இந்த உச்ச சுக்கிரன் பாத்தீங்கன்னா குருவோட வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து புத்திர பாக்கியத்துக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அடுத்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது. பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா காதலிக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் என்பது வந்து போனாலும் அது உங்களை வந்து பெரிதான அளவுக்கு பாதிக்காது. காதல்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த காதலில் ஏற்பட்ட முன்னேற்றமானது உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்னன்னா நீச்சமாக இருக்கிறார். அவர் வந்து நீச்சமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல விழுகுது. இதனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு களங்கம் ஏற்படாது. உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து பாதுகாப்பார். அடுத்து உங்களுக்கு என்ன கிரகத்தினால வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அவர் நீச்சமாக இருந்தாலும் உச்ச சுக்கிரனோட இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பல வழிகள்ல பாத்தீங்கன்னா பண வரவுகள் என்பது காத்து கொண்டிருக்கிறது. அதோட நீங்க ஏதாவது ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். உங்களுடைய ராசி மற்றும் 6ஆம் இடத்துக்குரிய அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து போகணும். அப்பதான் பாத்தீங்கன்னா வேலையில வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஆனால் கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியிலான வந்து என்னன்னா உங்களோட வேலையில வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்பது இந்த மாதத்துல இருக்காது. பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து காணப்படும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால மட்டும் தான் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில வந்து என்னன்னா, நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட வேலை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகளினுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க கிட்ட வந்து என்னன்னா, பகை என்பது நீங்க வளர்க்கக்கூடாது. அதோட வெளியிடத்திலயும் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட வந்து சண்டைங்கிறது இந்த காலகட்டத்தில நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா, அவர்களுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்க கிட்ட போரிட்டீங்கன்னா, நிச்சயம் பார்த்தீங்கன்னா, தோல்விங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த செவ்வாய் வந்து என்னன்னா, நீச்சத்திலிருந்து விலகி செல்லும் வரை பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது காத்திருக்கிறது. இந்த 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாக இருக்கிறதுனால, உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது நிச்சயம் வந்து நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா, விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உச்சமாகி 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு பல வழியில பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு பிள்ளைகளின் மூலமாகவோ, இல்லது பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் மேல விழுவறதுனால, உங்களுடைய திருமணத்திற்காகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படலாம். அல்லது செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாக இருக்கிறதுனால, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பார்த்தீங்கன்னா, செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா, சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுகுது. இதனால வந்து படிப்புல பார்த்தீங்கன்னா, கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளும் பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கவனம் இருக்கணும். ஏன்னா, 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி பார்த்தீங்கன்னா, ராகுவோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, படிப்புல பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது அவர்கள் காட்ட மாட்டார்கள். அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால, பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது அவர்களுடைய படிப்புல இருக்காது. ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது காலேஜ் படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு இருக்கும். இந்த மாசத்துல யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ இவங்களுக்கெல்லாம் நடக்குதோ, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுடைய உடல் நலத்துல வந்து கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கும் இடத்திலயும் கவனமாக இருக்கணும். அதே நேரம் மற்றவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்குகள் என்பது வச்சுக்க கூடாது. இந்த மாரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுகுது. இதனால இளைய சகோதர, சகோதரியுடன் பார்த்தீங்கன்னா, நல்ல அரவணைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும். அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட நீங்க செய்கின்ற எல்லா செயல்களும் பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல், வெற்றிகளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தனுசு ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று, அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். அதே நேரம் கேதுவானவர் 10ஆம் இடத்துல இருந்தாலும், குருவினுடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துல விழுவறதுனால, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலையில வந்து பதவி உயர்வு அல்லது புரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு அல்லது புரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. அடுத்து சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல வந்து அதிக அளவு சொந்த தொழில்னால நல்ல நன்மைகள் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து சொந்த தொழில்ல வந்து நீங்க விரிவாக்கம் செய்யலாம். ஏன்னா, 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அவர் உச்சமாக மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தர இருக்கிறார். அதனால உங்களுக்கு சொந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு லாபங்கள் என்பது மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் இருக்கிறது. ஆனால் முதல் 2 வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால, அந்த சமயத்துல மட்டும் தொழில்ல வந்து பெரிதான அளவுக்கு விரிவாக்கம் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல மட்டும் உங்களுக்கு அதிக அளவு லாபங்கள் தொழிலின் மூலமாகவும், வேலையில் கிடைக்கக்கூடிய புரமோஷன் மூலமாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த புதன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. இவர் வந்து 4ஆம் இடத்துல வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால, உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட கூட்டு தொழில், அதே மாதிரி ஜவுளி தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த தொழில்ல வந்து என்னன்னா, விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சொத்து சேர்க்கையின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த லாபமானது பெரும்பாலும் பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடுகள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காகவோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதன் இருக்கிறதுனால, வசதி வாய்ப்புகள்
வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகினாலும் 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வசதி வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும், ஆனால் அவர் பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை பார்த்தோன்னா அதிக அளவு செய்வார். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து இந்த சமயத்துல காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நிச்சயமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பொன்னவன் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. இதனால தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. தனுசு ராசினியர்கள் தற்போது அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியானவர் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல வந்து குருவும் இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனியோட இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால வேலையில பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரியோட பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். காதலிக்கிற தனுசு ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால காதல்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு சப்போர்ட் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் காதல்ல வந்து சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாயானவர் நீச்சமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில இந்த மாதத்தில் அக்கறை காண்பிப்பது நல்லது. அதே நேரம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி அல்ல, 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. இந்த 12ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல வந்து கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே நேரம் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் நொடிகள் ஏற்படுவதாக இருந்தால் நுரையீரல், மார்பு பகுதி மற்றும் பாதங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரேஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று 7ஆம் பார்வையின் மூலம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா விரைய செலவுகள் நிறைய வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது வக்ரம் பெற்ற சுக்கிரனோட மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா மகனுக்கான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். 2ஆம் இடத்து அதிபதியான சனி பார்த்தா ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதே நேரத்துல நீச்சம் பெற்ற செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஆர்வம் என்பது காட்ட மாட்டார்கள். அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியுடன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. நீச்சம் பெற்ற செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல கேதுவினுடைய பார்வையும் 8ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு மனக்குறைவுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதே நேரத்துல வெளியிடங்களில் சென்று வரும்போது கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க பேசுற பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனி சூரியனுடைய சேர்க்கையானது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இழுபறி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் மாசத்துல தனுசு ராசிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வசதி வாய்ப்புகள் அதே மாதிரி பண வரவுகள் எல்லாமே வரும். ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செலவுகளிலும் கவனமாக இருந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிக அளவு நன்மைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால வந்து சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாசத்துல வந்து சொந்த தொழில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரத்துல முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய இந்த மாசமாகவும் இருக்கும். அப்புறம் காதலிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து நல்ல மாசம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா
3ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இதனால உங்களுக்கு காதல்ல வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். காதல்ல பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மாசத்தில் நிச்சயம் இருக்கும். குழந்தை பேரை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ இந்த மாசத்துல வந்து குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த பலன்கள் யாவும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகுதான் இந்த நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் விஷயமா இருக்கட்டும், அதே மாரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலயா இருக்கட்டும், உங்களுடைய தொழில்லயா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து நீங்க கவனமாக இருக்கணும். அப்புறம் 2வது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 சனியிலிருந்து நீங்க முற்றிலுமாக விடுபட்டு, சனியினால வந்து என்னன்னா, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்க வந்து 7 சனியினுடைய பிடியில இருந்தீங்க. இப்ப வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால 3ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு வந்து என்னன்னா சகாய சனின்னு சொல்லி பேரு. இதனால நீங்க செய்யற எல்லா செயல்களையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் என்பது வரப்போகிறது. அதோடு எல்லா செயல்களையும் நீங்கள் நிதானத்தோடு செய்து அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றி என்பது நிச்சயம். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. அதோட இளைய சகோதரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கபலமாக கூட இருப்பார்கள். இதுவரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி மீண்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைரியம் என்பது உங்கள் மனதில் பிறக்கும். அதன் மூலம் உங்களுடைய மனதில பார்த்தீங்கன்னா, சந்தோஷங்கள் பெருகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல அஷ்டமாதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே நேரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல இந்த உச்ச சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால யாரெல்லாம் வந்து என்னன்னா அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்களோ இந்த சமயத்துல வந்து அரசு வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிச்சயம் வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் வளர்க்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா நோய் நொடி ஏற்பட்டு கால்நடைகள் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் விவசாயம் பார்க்கறவங்களுக்கு இந்த மாசத்துல வந்து பெரிதான அளவுக்கு மகசூல் எதிர்பார்க்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் மனக்கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவோட 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். எந்த ஒரு களங்கம் ஏற்படாது. வாக்குஸ்தான அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறார். அதே நேரம் சூரியனும் கூட இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுல மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்துல வந்து கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிரன் மற்றும் குருவானவர் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு காதல் உணர்வு என்பது அதிகரிக்கும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவுறதுனால தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து என்னன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா அதிக அளவு சந்தோஷங்கள் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த குருவானவர் உங்களுக்கு தனஸ்தான அதிபதி மட்டும் கிடையாது, தனகாரகன் கூட. இந்த தனகாரகன் கூட பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த புதிய சொத்து சேர்க்கை மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த புதிய சொத்து சேர்க்கையின் மூலமும் அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொன்னவன் சொல்லி சொல்லுவோம். இந்த குருவினுடைய அருள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து வாங்கக்கூடிய யோகம் என்பது நிறைய இருக்கும். இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால
உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதத்தில் அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி. இந்த லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தாயாரின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரலாம். அல்லது சொத்துக்கள் பாத்தீங்கன்னா விற்பதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா குருவினால பாத்தீங்கன்னா அதீத நன்மைகள் என்பது இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அடுத்து எந்த கிரகம் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அடுத்து திரிகோணஸ்தானமான 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதியினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரும் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதோட தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் இந்த 9ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்தினுடைய கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவர் தனஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. ஆக சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் அதிக அளவு நன்மைகளை தருவார். அடுத்து என்ன கிரகம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல நன்மைகளை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை தருவார். புதன் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, அதே மாதிரி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதி. இந்த 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துக்குரிய அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை என்பது இந்த மாதத்தில் புதன் செய்வார். இந்த 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால காதலிக்கிற கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாசத்துல கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன், குரு மற்றும் புதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த குடும்ப சனியில சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்குஸ்தானத்துல கூட ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கிறதுனால பல விதமான வார்த்தைகளை பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட ராகு பாத்தீங்கன்னா இருக்கிற வார்த்தைகளை அதிகப்படுத்த செய்வார். அதனால குடும்பத்துல இந்த மாதத்துல நிச்சயம் நீங்க பொறுமை காப்பது நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பத்துல சிக்கல்களை தவிர்த்து சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பல கிரகங்களுடைய ஆட்சி இருக்குது. அதனால படிப்புல பாத்தீங்கன்னா கவன சிதறல்கள் என்பது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி ராகுவோட சேர்ந்து இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்குவாதத்தின் மூலம் கோர்ட்டு கேஸ் வரை செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா பல கிரகங்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இதனால இந்த மாதத்துல உங்களுக்கு தைரியம் என்பது நீங்க குறைந்த அளவு இருக்கும். அதனால நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிதானத்தோடு செய்ய வேண்டும். எதுலையுமே பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்ட எந்த காரியமே பாத்தீங்கன்னா சக்சஸ் என்பது ஆகாது. ஆகையால் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. அப்புறம் அரசு சம்பந்தமான காரியங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா இப்ப கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. அதே நேரம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிற்ஸ்தானமான 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி. தொழில்ஸ்தான அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால நீங்க செய்யற தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். ஆகையால் தொழில எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்புறம் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கும். இருந்தாலும் 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம்ங்கிறதுனால இந்த குருவினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
இந்த விரைய செலவுகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக பார்த்தீங்கன்னா, நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, மன சஞ்சலங்கள் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேதுவினுடைய இடப்பெயர்ச்சி ஆகும் வரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மன சஞ்சலங்கள் என்பது வந்து போகும். மீன ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள், பாதகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு மற்றும் அதிபதி அல்ல, 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய செய்தொழில வந்து நீங்க எந்த அளவுக்கு அதிக அளவு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அதிக அளவு முயற்சினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 3ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல வந்து வக்ரமாக இருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில வந்து உச்சமாக இருந்து வக்ரமாக இருக்கிறார். அதனால முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் எடுக்கக்கூடாது. அதோட மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வந்து நல்ல முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க 7.5 சனியில ஜென்ம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. இந்த ஜென்ம சனியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான மீனராசினியர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10வதுக்கு குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுவுறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்ல எனக்கு நான் முதல் திருமணத்துல தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் 2வது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழுகுது. அதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறார். இதனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா முயற்சிகளிலும் பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்ய வேண்டும். அப்பதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இழுபறி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரத்திடம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதரவு கிடைப்பது கடினம். இந்த நேரத்துல மனசுல பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு தைரியம் என்பது இருக்காது. அதோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா குறைகள் ஏற்பட்டு அதன் மூலம் திடீர் அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடத்து அதிபதியோட பாத்தீங்கன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்கணும். அதே நேரம் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா பயணிப்பதை வந்து என்னன்னா தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களால அவங்க கிட்ட போரிட்டு வெற்றி பெற இயலாது. இந்த 8ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் நீங்க செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அமைதி காப்பது நல்லது. அதே நேரம் மற்றவர்களிடம் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. இந்த சுக்கிரனால ஏற்படக்கூடிய சாதகமற்ற பலன்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்கு மட்டும்தான். அதன் பிறகு சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்களும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவி செய்ய முன் வருவார்கள். அப்புறம் 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுல வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளை வந்து நிறைய கொட்டிடக்கூடாது. கோபத்தினால பாத்தீங்கன்னா பல வார்த்தைகளை கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல வந்து சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை அதிபதியும் கூட. அதனால தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா துளி அளவும் பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. அப்புறம் காதலிக்கிற மீனராசினியர்கள் பாத்தீங்கன்னா வந்து காதல்ல வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும். இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அனல் கலந்த பேச்சுகள் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று லாபஸ்தான அதிபதியான சனியுடன் சேர்ந்து ராசியில இருக்கிறது
இருக்கிறதுனால உங்களுக்கு தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே மாதிரி கூட்டு தொழில், ஜவுளி தொழில் பார்க்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த சனி பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்குரிய அதிபதி. இதனால தொழில பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல உங்களை சுற்றி இருப்பவருடன் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் யாரிடமும் பாத்தீங்கன்னா சண்டைக்கு செல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா என்னதான் சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைத்தாலும் பாத்தீங்கன்னா மத்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பாதகமான சூழல் என்பது இருக்கிறது. ஆகையால் இந்த ஏப்ரல் மாசத்துல மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு செய்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நன்மைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.